இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 4 லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ஓட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 4.2ல் யூஸ் பண்ணியிருக்க சின்ன சின்ன டேர்ம்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தான் உள்ளே அப்ளை பண்ணும்போது வந்து கரெக்டாக புரியும். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் ஆர் கெயின், லாஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஷாப்கீப்பர் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரோ அதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு வந்து செல்லிங் ப்ரைஸ். ஷாப்கீப்பர் வந்து நமக்கு எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு திங்கை சேல் பண்ணுறாரோ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போயிட்டு ஒரு பென் கேட்குறீங்க, அந்த பென்னோட ரேட் வந்து 10ன்னு ஷாப்கீப்பர் சொன்னாங்கன்னா செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆர் கெயின். செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டை வந்து கெயின்னு சொல்லுவோம். செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன? கடையிலேருந்து நம்ம திங்ஸ் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குகிறோமோ அது வந்து 10 ரூபின்னு எடுத்துக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன? ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோக்கு அந்த பெண்ணை வந்து வாங்கிட்டு வந்தாரோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். சப்போஸ் அவர் வந்து 5 ரூபீஸ்க்கு பென் வாங்கிட்டு வந்தார்னா நம்மக்கிட்ட வித்த அமௌண்ட்டுக்கும் அவர் வாங்கிட்டு வந்த அமௌண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் வந்து ப்ராஃபிட். தட் இஸ் 5. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5. நெக்ஸ்ட்டு லாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுதான் லாஸ். லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் 4.2 வந்து சால்வ் பண்ணலாம். ஃபார்முலாஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ராஃபிட் ஆர் கெயின் பர்சன்டேஜ். கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. தென் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. சிபிங்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸை டெனோட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுவே கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுவே லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் செல்லிங் ப்ரைஸ் கேட்டுட்டு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண கேட்டு லாஸ் வேல்யூவும் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட். நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ ட்ரெஸ் எடுக்க போகும்போது ட்ரெஸ்ஸில் இருக்க மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து 15% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சேலை இன்க்ரீஸ் பண்ணுறக்காகவும் ஓல்டு ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ணுறக்காகவும் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து 15%, 10% இந்த மாதிரி ரிபேட் போடுறது வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரிபேட்னா தள்ளுபடி. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பெரிய ஷாப்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் ப்ராடக்டோட கார்னர் இல்லை சென்டர் இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வந்து ஒரு கார்டு ஒட்டி அது மேலே வந்து ரேட் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டு மேலே இருக்க மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். தென் இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து ஷாப்கீப்பர் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த டிஸ்கவுண்ட் போக கஸ்டமர் பே பண்ணுற அமௌண்ட் தான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ கொஸ்டினில் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், ரிட்டைலர்ஸ் அண்ட் ஷாப்கீப்பர்ஸ் வந்து குட்ஸை வந்து வாங்குறதுலேயும் விற்கிறதுலேயும் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அந்த டைமில் மெஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கும்போது சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறாங்கன்னா அதை வந்து உடனே ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிப்பேர் பண்ணுற ஆகிறக்குள்ள காஸ்ட் தான் வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். கொஸ்டினில் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் டிவைடட் பை
market price into 100%. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டேக்ஸ்னால் ஜிஎஸ்டி மட்டும்தான். ஜிஎஸ்டி ட்ரேடர்ஸ் அண்ட் கன்சியூமர்லேருந்து லெவி பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான முக்கியமான ஒரு இன்கம். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து அதை வந்து யூடிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். தென் இந்த ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. தே ஆர் எக், ஹனி, மில்க், சால்ட். இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி போட பண்ணிட்டாங்க. தென் ப்ராடக்ட்ஸ் லைக் பெட்ரோல், டீசல் இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இருக்காது. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டேக்ஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தென் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து 1300 கூட்ஸ் அண்ட் 500 சர்வீசஸ்க்கு வந்து 4 ஸ்லாப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, லெவி பண்ணியிருக்காங்க. நேம்லி 5%, 12%, 18% அண்ட் 28%. இப்போ எக்ஸசைஸ் 4.2ல கொடுத்துருக்க கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 4.2 இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ்னால் சிபின்னு டெனோட் பண்ணியிருப்பேன் சில இடத்துல, செல்லிங் ப்ரைஸ்னால் எஸ்பின்னு டெனோட் பண்ணியிருப்பேன், மார்க்கெட் ப்ரைஸ்னால் எம்பின்னு டெனோட் பண்ணியிருப்பேன், அண்ட் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால் ஓஇன்னு டெனோட் பண்ணியிருப்பேன். இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கொஸ்டினோட. ஃபஸ்ட்டு fill in the blanks. ஃபஸ்ட்டு கொஸ்டின், லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் த டேஷ். லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் வந்து எதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து லாஸ் ஆர் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், a mobile phone is sold for rupees 8,400 at a gain of 20%. The cost price of the mobile phone is dash. மொபைல் ஃபோனோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 8,400ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே எழுதியிருக்கேன். தென் கெயின் வந்து 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஏன் இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ணேன்னா கெயின் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, கெயினை வந்து ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஓகேவா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ அண்ட் கெயின் பர்சன்டேஜ் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். 100 அப்படியே எழுதிக்குவாங்க, டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20, தென் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 8,400. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 8,400ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 120ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 12 இருக்கும். இந்த 12 வந்து செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் கிடைக்கும். தென் இந்த 84 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 4 is 8, ஸோ 4 இங்கே போட்டிருக்கேன். தென் 2 into 2 is 4, ஸோ 2 இங்கே போட்டிருக்கேன். தென் இந்த 0 அப்படியே இருக்கும், அந்த 0 வந்து இங்கே போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த 6 இருக்குது, 6ஆல் அகைன் இந்த 420 கேன்சல் பண்ணலாம். 6 1 is 6 அண்ட் 6 into 7 is 42, ஸோ 7 இங்கே போட்டிருக்கேன். இந்த 0 வந்து அப்படியே இருக்குது, அந்த 0 வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 into 70, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7,000 கிடைக்குது. ஸோ ஆன்சர் பாருங்கள், த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன் இஸ் ₹7,000. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், an article is sold for ₹555 at a loss of 7.1/2%. The cost of the article is dash. ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, சோல்டு ஃபார் ₹555. 555க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். 555ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லாஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க? 7 into 1/2% லாஸுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிக்கிளை. அப்போ அந்த ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ₹555. தென் லாஸ் வந்து 7 1/2%ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 7 1/2 வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 7 into 2 is 14. 14 இங்கே ஒரு 1 இருக்கா, ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த 2. ஸோ 14 + 1 is 15 டிவைடட் பை 2. 7 1/2 15/2ன்னு எழுதிக்கலாம். தென் கொஸ்டினில் லாஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 100/100 -
லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இந்த ஃபார்முலாவில் லாஸ் பர்சன்டேஜ் வேல்யூவையும் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் கிடைக்கும். 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம் 15/2%. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 555. ஸோ இன்ட்டு 555. இப்போது இந்த 100ஐயும் 2வையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 200ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200 கிடைக்கும். மைனஸ் இந்த 15 அப்படியே எழுதிக்கோங்க. தென் டிவைடட் பை 2 இங்கே இருக்குல்ல, இந்த 2 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து 100 இருக்குது நியூமரேட்டரில். இப்போ இந்த 200ஐயும் 15ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 185 கிடைக்கும். டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 இன்ட்டு 555. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 100 இந்த 100 டிவைடட் பை 185/2 இருக்குல்ல, இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா 100 இன்ட்டு 185/2ங்கிறது 2/185ன்னு சேஞ்ச் ஆகும். தென் இங்கே இருக்க 555 இன்ட்டு 555. இதுதான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணலாம். இந்த 185ஐயும் இந்த 555ஐயும் ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும்போது 185 வந்து 37 டைம்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த 555 வந்து 111 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 37ஐயும் 111ஐயும் கேன்சல் பண்ணலாம். 37 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 37 into 1 is 37. ஸோ இது 1 டைம். தென் இங்கே 37 into 3 is 111. ஸோ 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணி 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ரிமைனிங் இருக்கிறத 100. தென் இங்கே ஒரு 2 இருக்குது. இன்ட்டு 2 இங்கே ஒரு 3 இருக்குது. இன்ட்டு 3. இப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 600 கிடைக்கும். ஆன்சர் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் இஸ் ₹600. ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். A mixer grinder marked at ₹4,500 is sold for ₹4,140 after discount. The rate of the discount is dash. ஒரு மிக்சர் கிரைண்டரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4,500. தென் அதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,140. டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 4,500ங்கிற மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் போக 4,140க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கதே அப்படியே எழுதியிருக்கேன். நீங்கள் வேணால் டேரெக்டாக எழுதிக்கலாம். இல்லைனா கிவன்னு போட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4,500. தென் செல்லிங் ப்ரைஸ் வந்து 4,140. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியணும். ஸோ பேசிக் ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. இதிலேருந்து டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா டிஸ்கவுண்ட் இந்த சைடு வந்துச்சு. தென் செல்லிங் ப்ரைஸை வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த ரைட் சைடில் வரும்போது மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு மாறும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூவையும் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூவையும் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4,500 மைனஸ் 4,140 கிடைக்கும். 4,500ஐயும் 4,140ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 360 கிடைக்கும். டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ தெரியும், மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ தெரியும். ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆர் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 360. அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டே பார்த்தோம் 4,500. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 100. அந்த 100 இங்கே போட்டிருக்கேன். இந்த 4,500ல் இருக்க 2 ஜீரோஸையும் 100ல் இருக்க 2 ஜீரோஸையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 45ஐ ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 into 5 is 45. ஸோ 9 போட்டிருக்கேன் இங்கே. தென் இந்த மேலே இருக்க 360 ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 into 5 is 35.
ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1 இந்த 0 சேரும்போது 10 ஆகும். ஸோ 5 × 2 is 10. அதனால் இங்கே 2 போட்டிருக்கேன். 72 கிடச்சிச்சு. கீழே 9 இருக்குது. இப்போ இந்த 72-வை 9ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணிங்கன்னா 9 வந்து 1 டைம், 72 வந்து 8 டைம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 8 மட்டும்தான். ஸோ 8%. ஆன்சர், த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் 8%. Next, 5th question. The total bill amount of a set costing rupees 575 and a T-shirt costing rupees 325 with GST of 5%. ஒரு பில்லில் வந்து ஷர்ட்டோட காஸ்ட் வந்து ருபீஸ் 575 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஷர்ட்டோட காஸ்ட் வந்து 325 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த ஷர்ட்டோட காஸ்ட் ப்ரைஸையும் டிஷர்ட்டோட காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 900 கிடைக்கு. இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். பில்லில் என்ன இருக்குது, ஜிஎஸ்டியும் கூட சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி 5%ஓட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ கூட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸை வந்து ஆட் பண்ணணும். எழுதிக்கோங்க. ஜிஎஸ்டி ஃபார் த பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 900 ஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் 5% தான் ஜிஎஸ்டி. அப்போ என்ன பண்ணால் இன்ட்டு 5/100. பர்சன்டேஜ்னால் நார்மலாக என்ன பண்ணுவோம், 5%னால் அதோட மீனிங் என்னென்னா 5/100. 5%, 5/100 தான் எழுதுவோம். ஸோ இங்கே 5/100ன்னு எழுதியிருக்கேன். தென் இந்த 900ல் இருக்க 2 ஜீரோஸையும் 5/100ல் இருக்க 2 ஜீரோஸையும் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 9 × 5 இருக்கும். 9 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45 கிடைக்கும். ஸோ 5% ஜிஎஸ்டின்னா 45 rupees. இதை வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணணும். அப்போ வந்து டோட்டல் பில் அமௌண்ட்டு கிடச்சிரும். டோட்டல் பில் அமௌண்ட் வித் ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 45. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 945 கிடைக்கும். இதான் வந்து ஆன்சர். செகண்ட் ஒன், இஃப் செல்லிங் an article for rupees 820 causes 10% loss on the selling price, then find its cost price. இப்போ ஒரு ஆர்டிக்கிளை வந்து rupees 820க்கு சேல் பண்ணிங்கன்னா அது வந்து செல்லிங் ப்ரைஸில் 10% வந்து லாஸை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 820ன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் லாஸோட வேல்யூவையும் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூவையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ அந்த 10 வந்து இங்கே போட்டிருக்கேன். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 820, அதையும் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 100 அப்படியே இருக்கும், மேலே இருக்குது. தென் 100 மைனஸ் 10, டினாமினேட்டரில் இருக்க 100 மைனஸ் 10 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 90 கன்வெர்ட் ஆகும். இன்ட்டு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து அப்படியே இருக்கும், இன்ட்டு 820. இப்போ இந்த 90ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 820ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் வந்து 100 × 82/9 இருக்கும். 100-ஐ 82ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8200 கிடைக்கும், /9. இப்போ இந்த 8200-ஐ 9ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிங்கன்னா 9 × 9 is 81. 81 2ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். தென் இங்கே ஒரு 0 இருக்குது. இதில் வந்து ஒரு 9 இருக்குது. ஸோ 1 இங்கே கோஷன்ட்டில் போட்டு 9 வந்து இங்கே போடுங்க. 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 பாரோ பண்ணுறோம். அப்போ இது வந்து 10 ஆகும். 10 மைனஸ் 1 இஸ் 9. 10 மைனஸ் 9 இஸ் 1. 10ல் 9 போச்சுன்னா 1 இருக்கும். தென் இன்னொரு 0 இருக்குது. அந்த 0 வந்து இங்கே கொண்டு வாங்க. அகெயின் 9 × 1 இஸ் 9. ஸோ 1 டைம் 9 இங்கே போடுறேன். சேம் 0 இங்கே இருக்குது.
ஸோ சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால் 1 பாரோ பண்ணுறேன். அப்போ இங்கே 10 ஆகும். 10 - 1 இஸ் 10 - 9 இஸ் 1. நெக்ஸ்ட் வந்து எதுவுமே இல்லாதனால ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு 0 ஆட் பண்ணுறேன். அகெயின் 9 × 1 இஸ் 9. ஸோ 9 இங்கே போடுறேன் 1 டைம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 911.11 கிடச்சிருக்கு நமக்கு ஆன்சர். இதை ஹோலாக எப்படி எழுதிக்கலாம்னா 911 எழுதிக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் இஸ் ₹911. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். If the profit earned on selling an article for ₹810 is same as loss on selling it for ₹530, then find the cost price of the article. கொஸ்டினில் ஒரு ஆர்டிக்கிளை ₹810க்கு சேல் பண்ணி வர ப்ராஃபிட்டும் அட் த சேம் டைம் அந்த ஆர்டிக்கிளை ₹530க்கு சேல் பண்ணி வர லாஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸை எஸ்பின்னு டெனோட் பண்ணியிருக்கேன் சில இடத்துல, காஸ்ட் ப்ரைஸை சிபின்னு டெனோட் பண்ணியிருக்கேன். தென் கேஸ் 2ல் லாஸ் தான் வந்திருக்கு. ஸோ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இந்த லைன் எழுத வேண்டாம். இப்போ வந்து ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 810 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். தென் லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, ஸோ சிபின்னு அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா 530. ஸோ அந்த 530 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ், ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 810 மைனஸ் சிபி ஈக்குவல் டு சிபி மைனஸ் 530 கிடைக்கும். சிபிஎல்லாம் ஒன் சைடு வச்சுட்டு நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து ஒன் சைடு கொண்டு வாங்க. அப்போ இந்த மைனஸ் சிபி வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் சிபியாக கன்வெர்ட் ஆகும். 810 ஈக்குவல் டு இந்த மைனஸ் சிபி ப்ளஸ் இங்கே ரைட் சைடில் வரும்போது ப்ளஸ் சிபியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ சிபி ஆல்ரெடி இங்கே ஒரு சிபி இருக்குது, ப்ளஸ் சிபி. தென் இந்த மைனஸ் 530 வந்து லெஃப்ட் சைடில் வரும்போது ப்ளஸ் 530 கன்வெர்ட் ஆகும். இதை தான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். தென் இந்த சிபி ப்ளஸ் சிபி வந்து 2CP. நெக்ஸ்ட்டு 810ஐயும் 530ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 1340 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 2CP. சிபியை வந்து ஒன் சைடு வைங்க. அப்போ இந்த 2 வந்து டினாமினேட்டரில் போகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1340 இருக்குது, அதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. சிபி பக்கத்தில் இருக்க 2 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஸோ 2வால் இதை கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2 அண்ட் 2 × 6 is 12. ஸோ 6 போட்டிருக்கேன். ரிமைனிங் வந்து 1 வரும். அப்போ இது 14 கன்வெர்ட் ஆகும். 2 × 7 is 14. தென் இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 வந்து அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதே தான் வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். தென் காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 617 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹670. Next fourth one. If the selling price of 10 rulers is same the cost price of 15 rulers, then find the profit percentage. Questionல 10 rulersோட selling priceம் 15 rulersோட cost priceம் சேம்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு profit percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு cost priceோட வேல்யூ தெரியாது. ஸோ let cost price of ruler be x. cost price of ruler வந்து xன்னு எடுத்துக்கிறோம். கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதியிருக்கேங்க. 10 ரூலர்ஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ். ஸோ 10 ரூலர்ஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 15 × x. இப்போ 1 ரூலரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணலாம். 1 ரூலர் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 15 × x டிவைடட் பை இந்த 10 வந்து டினாமினேட்டரில் வரும். ஸோ 15x டிவைடட் பை 10. 15xை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வந்து 5க்கு முன்னால் வரும். தட் இஸ் 1.5xன்னு கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்.
ப்ராஃபிட்டோட ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 1.5ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 1.5 into x அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இங்கே. மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 1.5xலேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.5x கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. தென் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூவும் தெரியும். இதிலேருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட்டோட வேல்யூவையும் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூவையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.5 into x டிவைடட் பை 100 x இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 0.5 into x. நான் இங்கே எழுதியிருக்கிறதே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இன்ட்டு 100. இப்போது இதில் இருக்க எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும் 0.5 into 100. இந்த 0.5ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாயிண்ட் வந்து ரைட் சைடில் 2 digit தாண்டி வரும். 0.50 இருக்குன்னா ரைட் சைடில் 2 digit. 5க்கு அடுத்தது வந்து 1 digit. தென் இந்த டிஜிட்டில் எதுவுமே இல்லை. ஸோ 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ 50. ஆன்சர் வந்து 50%. நெக்ஸ்ட் 5th one. Some articles are bought at 2 for ₹15 and sold at 3 for ₹25. Find the gain percentage. 2 articles ₹15க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு 3 articles வந்து ₹25க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே எழுதியிருக்கேன். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத பாருங்கள். 2 articles காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 1 articles காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 15 அப்படியே இருக்கும். இந்த 2 வந்து ரைட் சைடில் போகும்போது டினாமினேட்டரில் வரும். ஸோ 15 டிவைடட் பை 2. 1 ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 டிவைடட் பை 2. தென் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 article. இங்கே 3 ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 1 ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம்னா இந்த 25 அப்படியே இருக்கும். இந்த 3 வந்து ரைட் சைடில் வரும்போது டிவைடட் பை 3ஆக மாறும். ஸோ 1 ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 டிவைடட் பை 3 இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதில் வந்து செல்லிங் ப்ரைஸோட வேல்யூவையும் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 25 டிவைடட் பை 3. ஸோ 25 டிவைடட் பை 3 போட்டிருக்கேன். தென் செல்லிங் ப்ரைஸோட காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 15 டிவைடட் பை 2. அதை வந்து இங்கே போட்டிருக்கேன். இப்போது டினாமினேட்டர் வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுத்திருக்கேன். 2 and 3க்கு வந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6. எல்சிஎம் வந்து 6 வருது. ஸோ இந்த வேல்யூவையும் 6ஆக மாற்றணும், இதையும் 6ஆக மாற்றணும். அப்போ இந்த 25 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், டிவைட் பண்ணியிருக்கேன். தென் 15 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது 25 into 2 வந்து 50 கிடைக்கும். மைனஸ் 15 into 3ங்கிறதப்போ 45 கிடைக்கும். டிவைட் பை 3 into 2 வந்து 6ஆக கன்வெர்ட் ஆகிடும். தென் இந்த 2 into 3 வந்து 6ஆக கன்வெர்ட் ஆகிடும். 50 minus 45 divided by 3 6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 50ஐயும் 45ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். தென் இந்த 6 வந்து அப்படியே இருக்கும். ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியும். இதில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ப்ராஃபிட்டோட வேல்யூவையும் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்காக இங்கே பண்ணி காட்டுறேன். ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 5 டிவைடட் பை 6 அண்ட் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் 15 டிவைடட் பை 2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே ஃபார்முலா இருக்க 100 வந்து அப்படியே போட்டுக்கணும். இப்போது இந்த 5/6 வந்து எழுதிக்கோங்க.
எழுதிட்டு இந்த டிவிஷனில் இருக்க 15/2 வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 2/15 கன்வெர்ட் ஆகும். ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும் டிவிஷனில் இருக்கும்போது. தென் இந்த 100 வந்து அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 × 3 is 15. தென் இந்த 5 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 2 × 1 is 2. 2 × 3 is 6. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 100 divided by 3 × 3 இருக்குது. தட் இஸ் 100 divided by 9 இருக்குது. இப்போ இந்த 100 9ஆல் டிவைட் பண்ணணும். 100 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைமு 9, 10ஐயும் 9ஐயும் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 0 இருக்கனால சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 வந்து இங்கேருந்து பாரோ பண்ணுறோம். பாரோ பண்ணிங்கன்னா இந்த 0 வந்து 10ஆக கன்வெர்ட் ஆகும். 10 - 9 is 1. தென் இந்த 0 வந்து கீழே கொண்டு வரோம். அகெயின் 9 × 1 is 9. ஸோ 1 டைம் இங்கே போட்டுக்கிறேன். 9 வந்து இங்கே போடுறேன். 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. சேம் அதே மாதிரியே இங்கேருந்து 1 பாரோ பண்ணிவிட்டு 10ஆக கன்வெர்ட் ஆகும். 10 - 1 is 9. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 11 × 1/9%. அவ்வளோதான். இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோட வேல்யூ. ஆன்சர். 6th one. By selling a speaker for ₹768, a man loses 20%. In order to gain 20%, how much should he sell the speaker? Man வந்து ஒரு ஸ்பீக்கரை ₹768க்கு சேல் பண்ணியிருக்காங்க வித் 20% லாஸோட. 20% கெயின் வர்றதுக்கு அவர் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ஸ்பீக்கரை சேல் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது இங்கே எழுதியிருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் வந்து 768, தென் லாஸ் வந்து 20%, கெயின் ஆர் ப்ராஃபிட் வந்து ஃபைன் பண்ணுறது வந்து 20%. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீக்கரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு ஃபைன் பண்ணலாம். ஃபைன் பண்ணிவிட்டு தென் 20% கெயின் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 minus லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இப்போது இதில் லாஸோட வேல்யூவையும் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 divided by 100 மைனஸ் கொஸ்டினில் லாஸ் பர்சன்டேஜ் வந்து 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 20 இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்ட்டு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 768. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 768. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 100 divided by 100 minus 20 வந்து 80 into 768. 80ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணலாம். இப்போது இந்த 8ஐயும் 768ஐயும் 8th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 1 is 8 அண்ட் இங்கே 76 வந்து 8 into 9 is 76. ஸோ 9 போட்டிருக்கேன். ரிமைனிங் இங்கே 4 இருக்கும். 4 8 சேர்ந்து 48. 8 into 6 is 48. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 into 96. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது 960. காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிட்டோம். காஸ்ட் ப்ரைஸ் 960ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் வந்து 20% கிடைக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணும். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜோட வேல்யூவும் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 960. 100 plus 20 is 120 divided by 100 into 960. 960ல் இருக்க ஒரு ஜீரோவையும் இந்த 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறேன். தென் இந்த 120ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் வந்து 12 into 96 இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1152 rupees கிடைக்கும். இதுதான் ஆன்சர். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹1152.
Next, 7th one, find the unknowns x, y and z. இந்த டேபிளில் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த ஐட்டம் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து என்னென்னு ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து எக்ஸ், ஒய், இசட்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ், ஒய், இசட் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்கள், நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து புக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹225 எழுதியிருக்காங்க. நான் அதே வந்து இங்கே எழுதியிருக்கேன். மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹225. டிஸ்கவுண்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட்டு இங்கே எழுதியிருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த செல்லிங் ப்ரைஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் தான் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, கொஸ்டினில் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன எழுதணும்னா, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இங்கே பர்சன்டேஜ் வராது, டிஸ்கவுண்ட் மட்டும்தான். இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டை எப்படி எழுதிக்கலாம்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8%ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கெட் ப்ரைஸில் உள்ள 8% தான் வந்து டிஸ்கவுண்ட். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 8/100. இப்போ மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 225 மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ் 225 இன்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ 8 × 100. இந்த 225ல் 8%. அப்போது 225 இன்ட்டு 8/100னாலும் 8% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான். இதை கேன்சல் பண்ணலாம். 25 இன்ட்டு 4 இஸ் 100. இங்கே 25 இன்ட்டு 9 இஸ் 225. 4 இன்ட்டு 1 இஸ் 4 அண்ட் 4 இன்ட்டு 2 இஸ் 8. ரிமைனிங் என்ன இருக்குது, 225 மைனஸ் 9 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 225 மைனஸ் 9 இன்ட்டு 2 இஸ் 18. 225லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 207 கிடைக்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 207 rupees. இதுதான் ஆன்சர். நீங்கள் வேல்யூஸ் வந்து புக்கில் பார்த்துக்கோங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டே அப்படி லைன் பை லைனாக எழுதிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 11,970. செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ இது. தென் மார்க்கெட் ப்ரைஸுக்கு பதிலாக ஒயின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் இங்கே ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு பதிலாகவும் ஒயின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு 5/100. இப்போ இந்த 100ஆல் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். 11970 ஈக்குவல் டு 100 இன்ட்டு ஒய் மைனஸ் 5y டிவைடட் பை 100. இப்போ இந்த 100ஆல் 11,970 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 11970 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 zeros வந்து இன்க்ளூட் ஆகும். which is equal to 100லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 95y. இதிலேருந்து y வேல்யூ வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். y is equal to 1197000 divided by 95. இதை வந்து 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1 is 5, ரிமைனிங் 4 இருக்கும். அப்போ இது 45 ஆகும். 9 into 5 is 45, ஸோ 9. இங்கே வந்து 5 into 2 is 10, ரிமைனிங் 1 இருக்கும். 5 into 3 is 15, ரிமைனிங் 4 இருக்கும். 4 அப்போ இங்கே வந்து 47 கன்வெர்ட் ஆகும். 9 into 5 is 45, ஸோ 9 இங்கே போட்டிருக்கேன். மீதி 2 இருக்கும். 5 into 4 is 20, ஸோ 4 டைம். தென் இந்த 0வையும் இந்த 0வையும் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன இருக்குது, 239,400 டிவைடட் பை 19 இருக்குது. இதை 19th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 19 into 1 டைம் இது. இந்த 23 வந்து 1 டைம் 19 இருக்குது. ரிமைனிங் வந்து 4, ஸோ 49 இருக்கும். 19 into 2 வந்து 38. 2 டைம்ஸ் 38. 49ல் 38 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். தென் இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ சேர்த்து 1114 இருக்கா. 19 into 6 வந்து 1114.
ஸோ இது வந்து 6 டைம். தென் இந்த ஜீரோஸ் 2 இருக்குது, அந்த 2 ஜீரோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 12,600. இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் டேபிளில் கொடுத்ததில் தேர்டு சம் சால்வ் பண்ணலாம். இது தேர்ட் ஒன். கொஸ்டினில் மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளில் டிஸ்கவுண்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முன்னே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலாக மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு Z/100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 615 கொடுத்துருந்தாங்க, ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 715 கொடுத்துருந்தாங்க, மைனஸ் இங்கே ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, அதுக்கும் 715 எழுதிக்கோங்க, இன்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியாது, எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது. ஸோ இசட்ன்னு தான் டேபிளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இசட் இங்கே போட்டு டிவைடட் பை 100. கொஸ்டின் தெரியலைன்னா புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அப்போ கொஸ்டினை பார்த்து போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த 100ஐயும் 715 கேன்சல் பண்ணலாம். இதுலேருந்து ஒரு ஜீரோவையும் இதுலேருந்து ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 × 2 is 10, 5 × 1 is 5, ரிமைனிங் 2 இருக்கும், அப்போ இது 25 ஆகும். 5 × 5 is 25. 615 equal to 750 minus 15z divided by 2ன்னு கிடச்சிருக்கு. இந்த 2ஆல் 750ஐயும் இந்த 615ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 615 equal to 750 × 2 minus 15zன்னு கிடைக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1230 equal to 1500 minus 15zன்னு கிடைக்கும், which is equal to இந்த 15 minus 15zஐ லெஃப்ட் சைடில் கொண்டு போங்க, இந்த 1230ஐ ரைட் சைடில் கொண்டு வாங்க. இந்த minus 15z வந்து லெஃப்ட் சைடில் வரும்போது ப்ளஸ் 15zஆக கன்வெர்ட் ஆகும், ஈக்குவல் டு 1500 அப்படியே இருக்குது. இந்த இந்த ப்ளஸ் 1230 வந்து ரைட் சைடில் போகும்போது மைனஸ் 1230ஆக கன்வெர்ட் ஆகும். 15z ஈக்குவல் டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 270 கிடைக்கும். இசட்டை ஒன் சைடில் வச்சுக்கோங்க. 270 டிவைடட் பை 15. 270ஐ 15ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கே டிவைட் பண்ணுறேன். 270 15, இல்லைனா கேன்சல் பண்ணி கூட போட்டுக்கலாம். 270 டிவைடட் பை 15. 15 வந்து ஒன் டைம் இங்கே இருக்குது. 27ல் 15 வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் வந்து 12 இருக்கும். இந்த 120 15ல் வந்து 12, அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அது சேர்ந்து 120. 15ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 8 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 18%. டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ 18%. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 18%. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th ஒன், ஃபைண்ட் த டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் த டேட்டா கிவன் பிலோ. கீழே கொடுத்துருக்க டேட்டாவுக்கு டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். இந்த டேபிளில் பாருங்கள், சீரியல் நம்பர் 1 2ன்னு கொடுத்துட்டு 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து ஸ்கூல் பேக்கும் ஹேர் ட்ரையரும். மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும் ஈச் ஐட்டமுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் பேக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே எழுதியிருக்கேன், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எழுதியிருக்கேன்,
தென் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதியிருக்கேன். இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். சேம் இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் சமையும் பார்த்தோம். இப்போ வந்து இதில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 500 மைனஸ் 500 இன்ட்டு 5/100. செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 500, இங்கேயும் 500 மைனஸ் 500 இன்ட்டு 5/100. 100ல் இருக்க 2 ஜீரோஸும் 500ல் இருக்க 2 ஜீரோஸும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 500 மைனஸ் 5 இன்ட்டு 5 இருக்கும், ஈக்குவல் டு 500 மைனஸ் 25. 500லேருந்து 25 போயிடுச்சுன்னா 475 கிடைக்கும். இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டியோட வேல்யூ இந்த 475க்கு ஜிஎஸ்டி வேல்யூ வந்து 12% என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ தெரியும் 475. ஜிஎஸ்டி வந்து கொஸ்டினில் 12%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ளஸ் வரும். இந்த ப்ளஸ்ஸை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 12%. 12% எப்படி எழுதலான்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 475 ப்ளஸ் இந்த 475ல் 12% ஜிஎஸ்டி. அப்போ எப்படி எழுதுனா 475 இன்ட்டு 12% வந்து 12/100ன்னு எழுதிப்போம். இப்போ இதை வந்து செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 இன்ட்டு 6 இஸ் 12 அண்ட் இது வந்து 50 டைம் ஆயிரும். அகெயின் இதை கேன்சல் பண்ணலாம். 2 இன்ட்டு 3 இஸ் 6, இது வந்து 25. இப்போ ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 இன்ட்டு 5 இஸ் 55, இது வந்து 9 இன்ட்டு 5 இஸ் 45, ரிமைனிங் 2 இருக்கும். 5 இன்ட்டு 5 இஸ் 25 கன்வெர்ட் ஆகிடும். தென் அகைன் இந்த 5 வந்து கேன்சல் பண்ணலாம். 5 1 இஸ் 5. தென் 95ல் 1 5 இருக்குது, ரிமைனிங் 4 இருக்கும். 9 இன்ட்டு 5 இஸ் 45, ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு 475 ப்ளஸ் 19 இன்ட்டு 3 இருக்கும். 475 ப்ளஸ் 19யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 57 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 532. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் ஸ்கூல் பேக் ஈக்குவல் டு rupees 532. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இது புரியலைன்னா இங்கே எழுதியிருக்கிறத வந்து அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ட்ரையரோட செகண்ட் கொஸ்டின், ஹேர் ட்ரையரோட மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். நான் இதை அப்படியே கீழே இங்கே எழுதியிருக்கேன். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹2000, அந்த டேபிளில் உள்ளது தான், ₹2000. தென் டிஸ்கவுண்ட் வந்து 10%, ஜிஎஸ்டி வந்து 28%. டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணணும். ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். பர்சன்டேஜ் இங்கே வராது, டிஸ்கவுண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2000, கொஸ்டினில் உள்ளதே தான், சும்மா ரெஃபரன்ஸ்க்காக இங்கே எழுதியிருக்கேன். டிஸ்கவுண்ட் வந்து
10%, ஜிஎஸ்டி வந்து 28%. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 2000 மைனஸ் இங்கே ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கா, அங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்டூ ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட், ஸோ 10 டிவைடட் பை 100. 100ல் இருக்க 2 ஜீரோஸையும் இந்த 2000 இருக்க 2 ஜீரோஸும் கேன்சல் ஆயிரும். அப்போது 2000 மைனஸ் 20 இன்டூ 10. 2000 மைனஸ் 20 இன்டூ 10 வந்து 200. ரெண்டே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1800 கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணணும். டோட்டல் பில் அமௌண்ட் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 1800 ப்ளஸ் ஜிஎஸ்டி, இந்த 1800க்கு ஜிஎஸ்டி எழுதணும். அப்போ 1800 அப்படியே எழுதிக்கோங்க. இதில் 28% தான் ஜிஎஸ்டி, ஸோ 28 டிவைடட் பை 100. 100ல் இருக்க 2 ஜீரோஸும் இந்த 1800ல் இருக்க 2 ஜீரோஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து 1800 ப்ளஸ் 18 இன்டூ 28. இங்கே வந்து ஹேர் ட்ரையர்னு எழுதிக்கோங்க. ஸ்கூல் பேக்கில் ஹேர் ட்ரையர். ஸ்பெல்லிங் வந்து கொஸ்டினில் இருக்கும், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 1800 ப்ளஸ் இந்த 18 இன்ட்டு 28 வந்து 504. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுனா டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 2304 rupees தான் வந்து டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் ஹேர் ட்ரையர். இதான் ஆன்சர். Ninth one, a branded air conditioner has a marked price of rupees 38,000. There are two options given for the customer. First one, selling price is the same, that is rupees 38,000, but with attractive gifts worth rupees 3,000. Or discount of 8% on the marked price but no free gifts. Which offer is better? ஒரு பிராண்டட் ஏர் கண்டிஷனரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து rupees 38,000 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கஸ்டமருக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து சேம் அஸ் த மார்க்கெட் ப்ரைஸ், அதோட கிஃப்ட் வந்து rupees 3,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பெட்டரா இல்லை கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் வந்து 8% மார்க்கெட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க பட் கிஃப்ட் எதுவுமே கொடுக்கல, இந்த ஆஃபர் வந்து பெட்டரான்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 38,000. இதில் வந்து டிஸ்கவுண்ட்டை வந்து சப்ராக்ட் பண்ணும். டிஸ்கவுண்ட்னா ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீ கிஃப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rupees 3,000க்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 35,000 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபரோட வேல்யூ வந்து rupees 35,000. கஸ்டமர் கொடுக்குற செகண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட் எப்படி எழுதிக்கலான்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 8/100. 8னா கிவன் பர்சன்டேஜ், 8% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8/100. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 38,000 மைனஸ் 38,000 இன்ட்டு 8/100. இதில் இருக்க 2 ஜீரோஸும் இந்த 38,000 இருக்க 2 ஜீரோஸும் கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் 38,000 மைனஸ் 380 இன்ட்டு 8 இருக்கும். ஈக்குவல் டு 38,000 மைனஸ் 8ஐயும் 380யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 8 × 8 64, 4 ரிமைனிங் 6
8 into 3 is 24. 24 plus 6 is 30. 38,000 3040 subtract பண்ணோம். subtract பண்ணிங்கன்னா 34,960 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000. செகண்ட் ஆப்ஷனோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,960. எந்த வேல்யூ லெஸராக இருக்குது? ஆப்ஷன் 2 தான் வந்து லெஸராக இருக்கும். இதுதான் வந்து கஸ்டமருக்கான பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறது தான் கஸ்டமருக்கான பெஸ்ட் ஆஃபர். ஸோ எழுதிக்கோங்க, ஆப்ஷன் 2 செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் ஆப்ஷன் 1 செல்லிங் ப்ரைஸ். ஹென்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% இஸ் பெட்டர். இதான் வந்து ஆன்சர். இது எழுதிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கம்பேர் பண்ணுறதுக்காக சொன்னேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் 2 செல்லிங் ப்ரைஸ் லெஸ் தென் ஆப்ஷன் 1 செல்லிங் ப்ரைஸ், ஹென்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. 10th question. If a mattress is marked for rupees 7,500 and is available at 2 successive discounts of 10% and 20%, find the amount to be paid by the customer. ஒரு மேட்ரஸோட மார்க்டு ப்ரைஸ் வந்து rupees 7,500 கொடுத்துருக்காங்க. வித் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 10%, 20%. இந்த டிஸ்கவுண்ட் போக கஸ்டமர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கஸ்டமர் பே பண்ணுற அமௌண்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு 7,500. 2 டிஸ்கவுண்ட்ஸ், 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்கவுண்ட் 1 அண்ட் டிஸ்கவுண்ட் 2ன்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 10%, தென் செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20%. இப்போது ஃபார்முலா பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் 1 ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 10/100. இந்த மார்க்டு ப்ரைஸில் தான் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸில் 10% எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணி டோட்டல் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் போதும். மார்க்டு ப்ரைஸோட வேல்யூ 7,500 மைனஸ் 7,500 இன்ட்டு 10/100. இந்த 100ல் இருக்க 2 ஜீரோஸும் 7,500ல் இருக்க 2 ஜீரோஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 7,500 மைனஸ் 75 இன்ட்டு 10 இருக்கும், which is equal to 7,500 minus 750. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6,750 கிடைக்கும். இந்த 6,750ல் அகெயின் ஒரு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இங்கே எழுதியிருக்கேன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 2. மார்க்கெட் ப்ரைஸ் அப்போ எதை எடுத்துக்கணும்னா இந்த 6,750 எடுத்துக்கணும். மார்க்டு ப்ரைஸ் 6,750 மைனஸ் 6,750 இன்ட்டு செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறாங்க. ஸோ 20/100. 100ல் இருக்க ஒரு ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். தென் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணுறேன். ஈக்குவல் டு 6,750 minus 675 into 2. 6,750 minus 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,350 கிடைக்கும். இப்போ ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5,400 கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து கஸ்டமர் பே பண்ணுற அமௌண்ட்டு, ₹5,400. amount paid by the customer is ₹5,400. இதுதான் ஆன்சர்.
11th one, a fruit vendor sells fruit for rupees 200 gaining rupees 40. His gain percentage is dash. Fruit vendor வந்து ஃப்ரூட்டை வந்து 200க்கு சேல் பண்ணி 40 rupees வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அப்போது கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, கெயின் ஆர் ப்ராஃபிட் ஓகேவா கொடுத்துருக்காங்க. அப்போது கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு ஃபைன் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கெயின். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 200, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மைனஸ் கெயினோட வேல்யூ 40. ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 160 கிடைக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. கெயின் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கெயின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%, விச் இஸ் ஈக்குவல் டு கெயினோட வேல்யூ வந்து 40 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 160ன்னு. 160 இன்ட்டு 100. இந்த 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் இந்த 160ல் இருக்க 1 ஜீரோவும் கேன்சல் பண்ணுறேன். தென் இதை செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 into 5 is 10, then 2 into 8 is 16. இந்த 8ஐயும் 40 கேன்சல் பண்ணுறேன். 8 into 1 is 8 and 8 into 5 is 40, which is equal to 5 into 5, that is 25%. ஆன்சர் வந்து 25%. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஆன்சர் ஆப்ஷன் சி 25%. Next 12th one, by selling a flower pot rupees 528, a woman gains 20%. At what price should she sell it to gain 25%? women வந்து ஃப்ளவர் பாட்டை rupees 528க்கு சேல் பண்ணுறாங்க வித் 20% கெயினோட. எந்த ப்ரைஸுக்கு சேல் பண்ணால் அவங்களுக்கு 25% கெயின் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் வந்து 528 கொடுத்துருக்காங்க, கெயின் வந்து 20% கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 100 divided by 100 plus gain percentage into selling price. நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன், நீங்கள் வந்து கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 plus ஃபஸ்ட்டு கெயின் எவ்வளோ 20% கெயினுக்கு தான் வந்து சேல் பண்ணாங்க. எவ்வளோக்கு சேல் பண்ணாங்க 528க்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 100 divided by 120 into 528. 120ல் இருக்க ஒரு ஜீரோவும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இந்த 12 into 6 is 2 into 6 is 12. ஸோ 6 இங்கே போட்டிருக்கேன். இதையும் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 into 2 is 4, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ இது 12 கன்வெர்ட் ஆகும். 2 into 6 is 12, ஸோ 6 இங்கே போட்டிருக்கேன். தென் இந்த 4 வந்து 2 into 4 is 8. தென் இதை வந்து 6th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 into 1 is 6, இங்கே வந்து 6 into 4 is 24, ரிமைனிங் இங்கே 2 இருக்கும். சேம் திருப்பியும் 24 கிடச்சிருக்கு. அப்போ 6 into 4, ஸோ 4 போட்டுக்கிறேன். அப்போது 10 into 44 கிடச்சிருக்கு, which is equal to 440. நெக்ஸ்ட்டு 25% கெயின் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ருப்பிக்கு சேல் பண்ணணுங்கிறக்கான செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 414 ஃபைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். 100 ப்ளஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் 25% வந்து ப்ராஃபிட் அவங்களுக்கு வேணும். அப்போ 25 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 100 இன்ட்டு 440. இப்போ 100 ப்ளஸ் 25 வந்து 125 டிவைடட் பை 100 இன்ட்டு 440. இந்த 440ல் இருக்க ஒரு ஜீரோவும் 100ல் இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் இது செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 times. தென் இந்த 44 வந்து 2 times இருக்குது. அகைன் இங்கே ஒரு 4 இருக்குது, அது வந்து 2 times. தென் இந்த 5th டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 1 is 5,
இங்கே வந்து 5 2 is 10, ரிமைனிங் 2 இருக்குது. அப்போ 25 ஆகும். 25 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ என்ன பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 into 22 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 550 கிடைக்கும். ஆன்சர் வந்து 550. ஆப்ஷன் பி. 550 ருபீஸ்க்கு சேல் பண்ணாங்கன்னா 25% கெயின் கிடைக்கும். 13th one, a man buys an article for rupees 150 and makes overhead expenses which are 12% of the cost price. At what price must he sell it to gain 5%? ஒரு மேன் வந்து ஆர்டிக்கிளை 150 ருபீஸ்க்கு வாங்கிட்டு அதோடைய ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸில் 12% வந்து பண்ணுறாங்க. அப்போது அவர் வந்து 5% கெயின் பண்ணணும்னா எவ்வளோ ருப்பிக்கு சேல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 150, தென் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சொல்யூஷன் பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150, ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து 12%ன்னு கொடுத்துருக்காங்க. எதில் 12%? இந்த 150ல் 12%. அப்போ 150 into 12 divided by 100ன்னு எழுதிக்கணும். 150 ப்ளஸ் இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸுக்கு பதிலாக இதை எழுதணும். 150 into 12 divided by 100. இந்த 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறேன். இப்போ 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 into 2 is 10, 5 into 3 is 15. அகைன் இந்த 2வையும் இந்த 12ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 6 டைம்ஸ், இது வந்து 1 டைம். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் இது 3 இங்கே இருக்குது, 3 into 6 which is equal to 150 plus 18. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 168 கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். வித் 5% கெயின். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 168ன்னு. ஸோ இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் வந்து 5ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 168 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 100ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 105 கிடைக்கும். டிவைடட் பை 100 இன்ட்டு 168. இந்த 100ஐயும் 168ஐயும் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 டைம்ஸ் அண்ட் 0வா அப்படியே போட்டுக்கிறேன். தென் 2 into 8 is 16. இங்கே வந்து 2 into 4 is 8. அகெயின் இதை செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 25 வரும். இங்கே வந்து 42 ஆகும், சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 25யும் 105யும் 5th டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 into 5 is 25. இங்கே 5 into 2 is 10. இந்த 5 இருக்குது. அப்போ 5 into 1 is 5 which is equal to 21 into 42 divided by 5. 21ஐயும் 42ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 882 கிடைக்கும். 882 கிடைக்கும் டிவைடட் பை 5. இப்போ இந்த 882-ஐ 5ஆல் டிவைட் பண்ணலாம். 882 5. 5 1 is 5. 8 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 இருக்கும். இந்த 8 கீழே கொண்டு வருவோம். அப்போ இங்கே 38 ஆகும். 7 into 5 is 35. 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3. தென் இந்த 2 வந்து கீழே கொண்டு வாங்க. அப்போ இங்கே 2 ஆகும். அகைன் 5th டேபிளில் 5 into 6 is 30. 30. 2லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிவிட்டு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆல் 2ஐ டிவைட் பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 5 into 4 is 20. 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா 176.4 இதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் வித் 5% கெயின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 14th one, what is the market price of a hat which is bought for rupees 210 at 16% discount? 16% டிஸ்கவுண்ட்டில் rupees 210க்கு வாங்கின ஹேட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டு தான் வந்து பேசிக் ஃபார்முலா. இதில் இருந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் எப்படி எழுதிக்கலாம்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 16% கொடுத்துருக்காங்க. ஸோ 16 divided by 100 which is equal to selling price. மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ எம்பின்னு வச்சுருக்கேன். இங்கேயும் எம்பி இன்ட்டு 16/100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210. இந்த 16 100ஐயும் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 × 8 16. இது வந்து 50 டைம்ஸ். அகெயின் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 டைம்ஸ். இது வந்து 25 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 25ஆல் இந்த எம்பியும் இந்த 210 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 25 × எம்பி மைனஸ் இங்கே வந்து எம்பி × 4ன்னு இருக்குது ஈக்குவல் டு 210 × 25. 25 MP minus 4 MP equal to 210 × 25. இந்த 25 MPயும் 4 MPயும் சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 21 MP கிடைக்கும். which is equal to 210 × 25. MP தான் நமக்கு தேவை. ஸோ எம்பியை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த 21 வந்து ரைட் சைடில் கொண்டு போகணும். ரைட் சைடில் கொண்டு போகும்போது டினாமினேட்டரில் வரும். ஸோ 21. இப்போ இந்த 21ஐயும் இந்த 210ஐயும் கேன்சல் பண்ணலாம். இது வந்து 10 டைம்ஸ், இது வந்து 1 டைம். ரிமைனிங் வந்து 10 × 25 இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees. 10 × 25 வந்து 250. ஆன்சர் வந்து 250 rupees. ஆன்சர் ஆப்ஷன் டி. 15th one, the single discount in percentage which is equivalent to successive discounts of 20% and 25% is dash. 2 successive discounts கொடுத்துருக்காங்க 20% and 25%. இது வந்து எந்த ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸை 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். டிஸ்கவுண்ட் 1 வந்து 20%ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்கவுண்ட் 2 வந்து 25%ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1. டிஸ்கவுண்ட் 1க்கு அப்புறம் உள்ள செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலாக வந்து மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 100ன்னு எடுத்திருக்கேன். கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் 100 × 20 divided by 100. இந்த 2 zeros இந்த 2 zeros கேன்சல் ஆகிடும். remaining 100 minus 20 equal to 80 rupees. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 80 rupees வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. தென் இந்த 80 rupeesக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் வச்சு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதை பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 2 ஈக்குவல் டு சேம் அதே ஃபார்முலா தான். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட். ஸோ 25 divided by 100ன்னு போட்டிருக்கேன். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 80ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். மைனஸ் 80 × 25% டிஸ்கவுண்ட். செகண்ட் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து 25%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25 divided by 100. 100ல் இருக்க ஒரு ஜீரோவும் 80ல் இருக்க ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணுறேன். தென் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 × 4 is 8. இங்கே வந்து 2 × 5 is 10. தென் இது ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 × 1 is 5 and 5 × 5 is 25. equal to 80 minus 4 × 5 which is equal to 80 minus 4 × 5 is 20
80லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 60 rupees கிடைக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டுனா 100 minus 40%க்கு வந்து ஈக்குவலண்ட், தட் இஸ் 60. அப்போது 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கும் ஒரே ஒரு டிஸ்கவுண்ட்டாக 40% கொடுக்குறது வந்து சேம் தான். ஸோ ஆன்சர் வந்து 40%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40%. எக்ஸசைஸ் 4.2ல் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இல்லை புரியாமல் இருந்தாவோ இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.